வணக்கங்க. இன்னைக்கு நான் செய்ய போகிறது கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அதை எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் கருவாடு. அந்த கருவாடு நான் பால் சொரா கருவாடு வாங்கியிருக்கிறேன். அது குழந்தை பெற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அது பத்திய கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதை குழந்தை பெற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த பால் சொரா கருவாடை வாங்கி துண்டு துண்டாக அரிஞ்சு அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு அதை நல்லா ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள். அடுத்தது புளி. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, 2 தக்காளி. ஏன்னா அதை நம்ம குழம்புலே போட்டு கரைச்சிக்குவோம். ஏன்னா இதை அரிஞ்சு போட்டால் காரக்குழம்பு மாதிரி இருக்கும். அதனால நம்ம குழம்புலே போட்டு புளியில் போட்டு அதை கரைச்சிக்குவோம். அடுத்தது வெங்காயமும், சின்ன வெங்காயம், பூண்டு. இது நம்ம முழுசாகவே வச்சுருக்குறோம். இதை இது கூட நம்ம மிளகு போட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். ஒரு 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம். அடுத்தது அரிஞ்ச சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், அது கூட 10 பல் பூண்டு. இதை நம்ம வதக்கிக்குவோம் தனியாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மொச்சப்பயிறு. இது முத நாளே நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை நம்ம உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். இது 1 கப் அளவுக்கு. அடுத்தது காய்கறிங்க. எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கலாம், மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம், வாழைக்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் செஞ்சுக்கிங்க. ஆனால் நான் முருங்கைக்காய், வாழைக்காய், மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் குழம்புல போட்டு அடுத்தது இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம முழுசாக வச்சுக்கிற பூண்டையும் வெங்காயத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். அடுத்தது இது கூட 1 ஸ்பூன் மிளகு. இதை போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த புளியும் தக்காளியும் நம்ம போட்டு கரைச்சி குழம்பு கூட்டிக்குவோம். பாருங்கள், சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த சட்டியில் இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதில் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டு வடகம் போட்டு இப்போ வடகம் பொரியுது. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, பூண்டு, வெங்காயம், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இதில் போடுவோம். பாருங்கள், இதில் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இந்த வாசனை போன ஏற்பாடு, பச்சை வாசனை போன ஏற்பாடு நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பத்தெல்லாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த முழுசாக இருக்கிற பூண்டையும் வெங்காயத்தையும் அதில் நம்ம போட்டுக்கிறோம். இதையும் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த புளியை நம்ம கரைச்சி குழம்பு கூட்டி வச்சுருக்குறோம். இதில் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் மிளகாத்தூள் எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. 2 தக்காளியும் இதிலே போட்டு நான் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இது வெங்காயமெல்லாம் வதங்கி போச்சு. இப்போ எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்குவோம். இதிலே நம்ம கருவாடு, கருவாடை போட்டுக்குவோம். அடுத்தது இந்த வேக வச்ச மொச்சப்பயிரையும் இதிலே போட்டுக்குவோம். அடுத்தது இந்த முருங்கைக்காய், வாழைக்காய், கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் இதிலே போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். பாருங்கள், நான் முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் அப்படியே மேலே கொஞ்சமாக அப்படி வெட்டின மாதிரி கட் பண்ணி இந்த குழம்புலே நம்ம போட்டுக்கணும்னா இந்த முட்டையிலையும் உப்பு காரம் ஏறிச்சுன்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம தொட்டுக்குன்னு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. பாருங்கள், கருவாட்டு குழம்பு கட்டி ஆயிடுச்சு. வாழைக்காய், முருங்கைக்காய், கிழங்கு எல்லாமே வெந்து போச்சு. இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முருங்கைக்கீரை பொரியல் தொட்டுக்க செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் முருங்கைக்கீரை எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கிறேன். அதையும் பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் டச் பண்ணுங்கள்.